ஏசாயா 41 அதிகாரம் 10வது வசனத்தின் 2வது பகுதியை இன்னைக்கு தியானிக்க இருக்கிறோம். முழு வசனத்தை உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை வாசிக்கிறேன். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கத்தினால் உன்னை தாங்குவேன். நேற்று தினத்துல முதல் பகுதியை பார்த்தோம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். இன்னைக்கு 2வது பகுதியாக வசனத்தின் 2வது பகுதியை வாசிக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பதற்கு காரணம் உங்களை பலப்படுத்துவதற்கும் உங்களுக்கு சகாயம் பண்ணுவதற்கும். ஆங்கில வேதாகமத்தில் உங்களுக்கு உதவி செய்வேன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு உங்களை பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். உங்க கூட இருப்பதின் காரணம் உங்களை பலப்படுத்த. கர்த்தருடைய பலன் இல்லாம நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. அவருடைய பலன் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை நமக்கு கொண்டு வரும். அவருடைய பலத்தினாலே நம் மதில்களை தாண்டலாம். அவருடைய பலத்தினாலே சேனைகளுக்குள் பாய்ந்து செல்லலாம். கர்த்தருடைய பலன் நமக்குள் இருந்தால் எல்லாவித பிசாசின் சோதனைகளையும் பிசாசின் சூழ்ச்சிகளையும் மேற்கொள்வதற்கு வசதியாக இருக்கும். வேதத்தில் அநேகர் கர்த்தருடைய பலனை பெற்றவர்களாய் இருந்தார்கள். தாவீது கர்த்தருடைய பலத்தை பெற்ற ஒரு மனுஷனாய் இருந்தான். ஆகவேதான் தாவீது சொல்கிறார், உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து செல்வேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். அநேக காரியங்களை தாவீது ஒரு ஆளாய் நின்று ஜெயம் எடுத்ததுக்கு காரணம் கர்த்தருடைய பலன். இன்னைக்கு உங்களுக்கு அந்த பலனை தர விரும்புகிறேன். எனக்கு பலனே இல்லைன்னு சொல்றீங்களா? கர்த்தருடைய பலன் இன்றைக்கு உங்களுக்கு இறங்கி வரும். கர்த்தர் பலனை தர விரும்புகிறார். ஜெபிக்கலாம். அதுக்காக தான் உங்களோட இருக்கிறார். ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த வேலையில கூட கர்த்தாவே உம்முடைய பலனை உம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்க கொடுக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் கரம் உம்முடைய பிள்ளைகள் மீது இறங்கி வருவதாக. இயேசுவின் பலன் தருவதாக. அன்று எல்லா பிசாசின் சூழ்ச்சிகளை மேற்கொள்ள கர்த்தர் கிருபை தரும்படியாய் பலன் தரும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கரம் உயர்ந்திருப்பதாக. எல்லா பலவீனமும் இயேசுவின் நாமத்தினால விலகட்டும். நீங்க அவங்கள பலப்படுத்தி அவங்களுக்கு உதவி செய்யுங்க, சகாயம் பண்ணுங்க. இந்த நாள் உங்களுடைய பலனை அவங்க பெற்றுக்கொள்ளட்டும். ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.